ஹாய், இந்த வீடியோல த சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி அதை பத்தி பார்க்கலாம். Why staying quiet is your strongest psychological weapon in today's world. சைலண்டா இருக்கிறது இட்ஸ் நாட் யோர் வீக்னஸ். அது நீங்க வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமா உடனுக்குடனே ரிப்ளை பண்றது, உடனுக்குடனே பதில் கொடுக்கறது, டூ மச் ஆஃப் ரஷ் அது பண்ணாதீங்க. ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கிற ஒரு கேப்பை ஃபில் பண்ண முயற்சி செய்யாதீங்க. நீங்க உடனுக்குடனே பேசுறதுனால அதுக்கு பேரு கம்யூனிகேஷன் இல்ல, அதுக்கு பேரு ரியாக்ஷன் நிறைய கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிசினஸ் டீல்ல இருக்கட்டும், இல்ல ஒரு நெகோசியேஷன்ல இருக்கட்டும், யாராவது உங்ககிட்ட ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், யார் அதுல ஃபர்ஸ்ட் பேசுவாங்களோ அவங்க தான் அதிகமான தப்பு செய்வாங்கன்னு ஒரு தியரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பயம் இருந்துட்டே இருக்குமா, அதனாலே அவங்களால சைலண்டா இருக்கவே முடியாது. ஆனா நீங்க ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்க்கு சைலண்டா இருந்து பாருங்களேன், அவங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஒரு சிம்பிள் டாக்டிக்ஸ் மாதிரி இல்ல, பட் இது ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல். நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறது தான் ஒரு ஸ்மார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லைங்களா. நீங்க யோசிச்சு காமா பேசுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க சைலண்டா இருக்கும்போது நீங்க சும்மா இருக்கிறது இல்ல, நீங்க நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்ணி, நிறைய நாய்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி, ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க பேசும்போது நிறைய டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. இல்ல வீட்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சைலன்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் பேலன்ஸை கொடுக்குமா. நிறைய பேரு ரொம்ப சத்தமான ஒரு சூழல்லே வாழ்ந்து பழகிட்டாங்களா, பேசாம இருந்தா எங்க நான் தோத்து போயிருவனோன்னு அவங்களுக்குள்ள நிறைய ஒரு கயாட்டிக் ஓடிட்டே இருக்கும். ஆனா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கொஞ்சம் அதை ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு 3 செகண்ட் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஒரு செமினார் இல்ல ஒரு Q&A இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஜஸ்ட் அந்த கொஸ்டினை உள்வாங்கி கொஞ்சம் பிரீத் பண்ணி ஒரு 3 செகண்ட் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க கொடுக்குற ஒரு ரிப்ளை, அந்த ஒரு சின்ன கேப் உங்களோட ஆத்தென்டிசிட்டியை பயங்கரமா பில்ட் பண்ணும்னு சொல்லப்படுது. இந்த டிஜிட்டல் கேயாஸ்ல சைலன்ஸை உங்க ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye.